பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிரதான கிருபையினால் இந்த வருடத்தின் முதலாவது மாதத்தின் கடைசி நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். ஜனவரி மாதத்தின் 31ஆம் தேதி. இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். சாம்ஸ் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாளிலே, இந்த மாதத்தின் கடைசி நாளிலே கர்த்தர் நம்மை அவருடைய இரக்கத்தினால் அழைத்து வந்திருக்கிறார். இந்த நாளை முடித்து தேவனுக்கு சித்தமானால் அவருடைய கிருபையினால் ஒரு புதிய மாதத்திற்குள் நாம் கடந்து செல்லுவோம். இந்த 31 நாட்கள் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த எல்லா தயவுக்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எதற்கெல்லாம் நாம் இன்றைக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்? முதலாவது, தேவன் தந்த இந்த ஜீவனுக்காக. இந்த 31 நாட்களும் இந்த ஜீவன் சேதமடையாமல் கர்த்தர் நல்ல ஆரோக்கியத்தை, பலத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த ஜீவனை கர்த்தர் பாதுகாத்தார், நன்றி செலுத்துங்க. இரண்டாவது, கர்த்தர் நம்மை பராமரித்தார், போஷித்தார். 31 நாட்களும் நமக்கு வேண்டிய உணவு, உடை, இடம் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. மூன்றாவது, எதற்காக கர்த்தருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தணும்னா, ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தணும்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தவைகளுக்காக. எதெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுத்தார்? வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், நன்மைகளை கொடுத்தார், புதிய துவக்கத்தை கொடுத்தார். இவைகள் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இந்த நாளில் நீங்கள் மாத சம்பளம் வாங்குகிறவராக இருந்தால் இந்த 30 நாட்களும் நல்லா உழைக்க கர்த்தர் பலன் கொடுத்தாரே, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நீங்கள் தொழில் செய்வீர்களானால் அந்த தொழிலில் நல்ல ஒரு வருமானத்தை இந்த 30 நாட்களும் கொடுத்தாரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அடுத்ததாக நீங்கள் எதற்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும்? கொடுக்காதவைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. முணக்கமே இல்லாமல், முறுப்புறுப்பு இல்லாமல் சில காரியங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க, கர்த்தர் தள்ளி போட்டிருப்பார், இந்த மாதத்தில் கொடுக்காமல் இருந்திருப்பார். அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கேட்டது நல்லது, ஆனால் அவர் தராமல் இருந்தது மிக மிக நல்லது. ஏனென்றால் ஏற்ற வேலைக்காக அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு. தேங்க் காட் ஃபார் தேட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நீர் தராதவைகளுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இதே வேளையிலே இன்னொரு காரியத்தை செய்யுங்க. ஏன்னா அந்த நாளை முடித்து நம்ம அடுத்த ஒரு மாதத்தை கிருபையினால் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதமும் ஜெயமாக இருக்கிறதுக்கு ஒரு காரியத்தை நம்ம செய்வோம். என்ன செய்யலான்னா, தேவ சித்தம் இந்த 30 நாட்களும் நான் செய்தேனா, என் மனது, என் சரீரம், என் ஆவி, ஆத்மா தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்ததா, இல்லாவிட்டால் அதை செய்யாமல் விட்டேனா? எங்கேயாகிலும் செய்யாமல் விட்டுருந்தீங்கன்னா இந்த நாளில் உங்களை சீர்தூக்கி பார்த்து, ஆண்டவரே நான் மன்னியுன்னு சொல்லி உமக்கு கிருபையினால், உம்முடைய தயவுனால் வருகிற மாதத்தில் உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். அதில் பழகிருங்க. தேவ சித்தம் நீங்கள் செய்ய பழகும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு கூட தங்கி இருக்கும். அதோடு கூட இரண்டாவது ஒரு காரியத்தை யோசித்து பாருங்கள். இதுக்கு பேர் தான் ரெட்ரோஸ்பெக்ஷன். நம்மை நாமே திரும்பி பார்த்து, நம்மை ஆராய்ந்து, நம்மை சரி செய்து கொள்ளுகிறோம். அது என்ன? இந்த மாதத்தில் 30 நாட்களில் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டேனா? எனக்குள்ளேயும் ஒரு சமாதானத்தையும், என்னோடு பழகிறவர்கள் மத்தியில் ஒரு சமாதானத்தையும் நான் காத்து கொண்டேனா? இந்த 2 காரியத்தையும் யோசித்து பாருங்கள். பரிசுத்த குலைச்சல் இருந்தால் சரி செய்து கொள்ளுங்கள். சமாதான குறைவு இருந்தால் அதையும் சரி செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல புதிய மாதத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதுக்குள்ளே நாம் செல்லுவதற்கு முன்பதாக நம்மை இந்த நாளிலே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம்.
கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 30 நாட்களாக எங்களை நடத்தி வந்த எல்லா பதைகளுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த நாளிலே தியானித்த பிரகாரம் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதிலெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டுமோ நாங்கள் பார்த்தபடி அதை செலுத்த அவர்களுக்கு உதவி செய்யும். தங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய இடங்களிலே அவர்கள் தங்களை சீர்தூக்கி பார்த்து தங்களையே விமர்சனத்திற்கு உட்படுத்தி தங்களை ஆராய்ந்து பார்த்து அதிலே தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். ஆமாண்டவரே, இந்த 31 நாட்கள் மாத்திரமல்ல, இந்த 2வது மாதத்தை எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற வாக்கு தத்தத்திற்கும் எங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளுக்கும் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள எங்களை கொடுத்த பெரிய தயவுக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு கூட பேசும், எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும். உடைய கரம் எங்களோடு இருக்கிற தயவுக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். துதி, கனம், மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.